Hi friends, வீட்ல தோசை மாவு காலியா 15 நிமிஷத்துல இன்ஸ்டன்ட் தோசை மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் ரவை, இன்னொரு பவுல்ல 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்துலயும் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ரெண்டுமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க. இந்த 5 நிமிஷம் கேப்ல இந்த தோசைக்கு செட் ஆகுற மாதிரி சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்து சூடானதும் அதுல ஒவ்வொரு டீஸ்பூன் அளவு வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன கோலி சைஸ் உருண்டை புளி, 2 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 5 பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது 2 தக்காளி, அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவும் சட்னி வதக்கும் போது உப்பு சேர்க்காதீங்க, சட்னி அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். அப்பதான் சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும். வதக்கின வெங்காய தக்காளி ஆறுனதுக்கு அப்புறமா ஜார்ல மாத்திடுங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து சட்னியை அரைச்சு எடுத்துடலாம். இப்போ கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சு சட்னி மேல ஊத்திடுங்க. டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவை ரெடி பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ரவை அவல் ரெண்டையும் ஊற வச்சு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்க, ரவையும் நல்லா ஊறிடுச்சு. அவல் சீக்கிரமாவே ஊறிடும். கையில் எடுத்து மசிச்சு பாருங்க, அது நல்லா சாப்பாடு மாதிரி ஊறிடுச்சு. இப்போ இது ரெண்டையும் ஜார்ல ஆட் பண்ணிட்டு இது கூடவே 1 கப் அளவு தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்க இதுல தண்ணி சேர்த்து அரைக்க தேவையில்லை, தயிர் சேர்த்துருக்கிறதுனால மாவு பதத்துக்கு அதுவே வந்துடும். பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, கரெக்டா இருக்கு. இப்ப மாவை பவுல்ல மாத்திட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பை நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாவை அப்படியே மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம இதுல தயிர் சேர்த்துருக்கிறதுனால மாவு ஆட்டோமேட்டிக்கா 10 நிமிஷத்துல புளிச்சிரும். உடனே நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் நல்லா மெலிசாவும் தோசை ஊற்றி காமிச்சிருக்கேன். கல் தோசை மாதிரி கூட ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த தோசையோட டேஸ்ட் பற்றி சொல்லணும்னா, நம்ம ஆப்போ சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட் அப்படியே இதில் இருந்ததுங்க. வாசனமும் அப்படிதான் இருந்தது. மாவு புளிக்கிறதுக்காகவும் தோசை சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் நான் சோடா மாவை ஆட் பண்ணல. அதை ஹெல்த்துக்காக நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த மாவில் நம்ம தயிர் ஆட் பண்ணதுனால தோசை நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. இந்த தோசை கூடவே நம்ம அரைச்ச தக்காளி சட்னியும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாம்பார் இல்லை தேங்காய் சட்னி கூட நீங்கள் அரைச்சி சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸி அண்ட் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி. நீங்கள் வீட்டில் இந்த இன்ஸ்டன்ட் தோசாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.